Taste the Daily. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வாரச்சந்தையின் உட்புறம் சேரும் சகதியுமாக சுகாதாரமின்றி காணப்பட்டதால் பொதுமக்கள் வியாபாரிகள் கடும் அவதியடைந்தனர். ஞாயிறுதோறும் கவி தியாகராஜர் சாலையில் வாரச்சந்தை நடைபெறும் நிலையில் நூற்றுக்கணக்கான வியாபாரிகள் காய்கறி, மளிகை பொருட்கள், கோழி, மீன், ஆட்டு இறைச்சி உள்ளிட்டவற்றை விற்பனை செய்கின்றனர். இவற்றை வாங்குவதற்காக ஆயிரக்கணக்கானோர் வரும் நிலையில் இந்த வாரச்சந்தையின் மேற்கூரைகள் அகற்றப்பட்டுள்ளதுடன் தரைத்தளம் உடைக்கப்பட்டிருக்கிறது. இதனால் அப்பகுதி முழுவதும் சேரும் சகதியுமாக துர்நாற்றத்துடன் நோய் தொற்று ஏற்படும் வகையில் காணப்படுகிறது. மாவட்ட நிர்வாகம் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. நாங்க எப்படி பொழைக்கிறது? இந்த சேரும் சகதியில இந்த மீனை போட்டு நாங்க எப்படி விற்போம்? 20-25 வருஷமா நம்பி இருந்த இடத்த இப்படி சகதியும் சேரும் ஆக்கிட்டாங்களே. இது யார் வந்து வாங்குவாங்க? இந்த மீனை வாங்குவாங்க? நாங்க இத்தனை ஆயிரக்கணக்கில் மீனை போட்டு வாங்கிட்டு வந்து இப்படி கஷ்டத்துல கிடக்கோம் சார். எந்த மாற்று இடமும் தராம இப்படி இடிச்சு அநியாயம் பண்ணி எங்களை சகதியில நிப்பாட்டி இருக்காங்க. இதுக்கு நீங்க ஒரு நல்ல வழியை காட்டுங்க. இது ஏற்கனவே செட்டு போட்டிருந்துச்சு, கீழே தளமெல்லாம் போட்டிருந்துச்சு. இப்போ இந்த ஏதோ திட்டம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி எந்த முன்னறிவிப்புமே இல்லாம தகரத்தை பிரிச்சுட்டாங்க. இது தளத்தெல்லாம் இடிச்சு விட்டாங்க. இவங்க இடிக்கட்டும், வளர்ச்சி திட்டங்களை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் எங்களுக்கான மாற்று இடத்தை கொடுத்துட்டு இவங்க வந்து இதை ஏற்பாடு பண்ணியிருந்திருக்கணும். நகராட்சி வந்து எந்த ஒரு முன்னறிவிப்புமே செய்யாம மக்களை இப்படி பாடாப்படுறது, வெறும் சேரும் சகதியுமா இருக்கு. நெல்லை அருகே பெயிண்டர் கொலைக்கு நீதி கேட்டு பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கீழச்சவலை பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவரை 3 பேர் கொண்ட கும்பல் கொலை செய்தனர். அவரது கொலைக்கு நீதி கேட்டு உறவினர்கள் கொட்டும் மழையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் பரபரப்பான சூழ்நிலை நிலவியதால் அப்பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். மதுரை விமான நிலையம் விரிவாக்கத்திற்கு நிலம் கையகப்படுத்துவதை எதிர்த்து சின்ன உடைப்பு கிராம மக்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போராட்டத்தில் ஈடுபடும் பொதுமக்கள் தங்கள் வீடுகளுக்கு செல்லாமல் பந்தல் அமைத்து அங்கேயே சமைத்து உண்ணும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். தங்களுக்கு உரிய நிவாரணத்தை நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு வழங்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விமான நிலைய விரிவாக்கத்துக்காக ஜேசிபியை கொண்டு வந்து வீடை பூரா இடிச்சு காலி பண்ணன்ற ஒரு முடிவில் வந்துட்டாங்க. நாங்கள் இந்த ஒரு வாரமாக ட்ரை பண்ணி முடிவெடுத்து அவங்க வந்து சொல்லிடுவாங்க, மினிஸ்டர் வந்து சொல்லிடுவாரு, நம்மளுக்கு தாக்காட்டு பண்ணிடுவாங்க, ஒரு இடம் அமைச்சு கொடுப்பாங்க அப்படின்னு முழுக்க நாங்கள் நம்பியிருந்தோம். அதனால இன்னைக்கு வந்து 4 மணிக்கு வந்து 5000 போலீஸ் கொண்டு இறக்குனது, நாங்கள் வீடை இடிக்க போகிறோம், நாங்கள் எங்கே போவோம்? கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி அருகே புதிதாக அமைக்கப்பட்ட சாலையில் விரிசல் ஏற்பட்டுள்ள சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆடூர் அகரம் பகுதியில் உள்ள உயர்மட்ட பாலத்துடன் இணைந்த சாலை சீரமைக்கப்பட்டு புதிய தார் சாலை கடந்த சில நாட்களுக்கு முன்தான் போடப்பட்டது. இந்த நிலையில் சாலையின் ஓரங்களில் விரிசல் ஏற்பட்டதை கண்டு மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். மக்கள் விரோத ஸ்டாலின் ஆட்சியில் கரப்ஷன், கலெக்ஷன், கமிஷன் கெடுபிடியால் ஒப்பந்ததாரர்கள் தரமற்ற சாலையை போடுவதாக குற்றம் சாட்டும் மக்கள் இனியாவது திருந்தி மீண்டும் தரமான சாலையை அமைக்க முன்வர வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர்.